أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த பேருதவியின் காரணமாக இந்த ரமலானையும் நாங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த ரமலானில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இதற்காக வேண்டியே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, தொடர்ச்சியாக சஹாபாக்கள் வாழ்வை கற்றுக்கொள்வோம், அவர்கள் மீது பற்றுக்கொள்வோம் என்ற தொடரை நாம் பேசி வருகின்றோம். அதிலே 3 பிரதான கலீஃபாக்களின் வரலாறை ஓரளவு முழுமையாக விரிவாக பார்த்து முடித்தோம். நேற்றைய தினம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே ஆரம்ப பகுதி, அவர்களுடைய அறிமுகம், குடும்ப பின்னணி, அவர்கள் எவ்வாறு ஒரு ஆளுமையாக இருந்தார்கள் என்பதற்கான அடிப்படை ஆதாரங்களை மாத்திரம் நேற்றைய தினம் கலந்துரையாடியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் அவர்களுடைய ஏனைய விடயங்களை பற்றி விரிவாக கலந்துரையாட. அந்த வகையிலே முதலாவதாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பு பெயர்களும் அந்த புனை பெயர்கள், சிறப்பு பெயர்கள் அவர்களுக்கு தோன்றியமைக்கான காரணங்களும் என்ற தலைப்பை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அதிலே முதலாவது ஒரு பெயர் தான் அபுல் ஹசன் என்ற பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. அபுல் ஹசன் என்பது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு சிறப்பு பெயர். அந்த பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது பிற்காலத்திலே தான் அவர்களுக்கு அந்த பெயர் தோற்றம் பெற்றது. அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வேறு சிறப்புகள் எதுவும் கிடையாது. அபுல் ஹசன் என்று சொல்வது ஹசனுடைய தந்தை. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான ஒருவர். எனவே அவருடைய பெயரால் ஹசனின் தந்தை என்று பிற்காலத்திலே அவர் அழைக்கப்பட்டார் என்ற வரலாறு தான் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறது, அபு துராப். அபு துராப் என்று சொன்னால் அரபிலே துராப் என்று சொல்வது மண்ணை குறிக்கும். மணல், மண், இதை குறிக்கிற சொல் தான் துராப். அபு துராப் என்றால் மண்ணின் தந்தை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இது ஏன் அவருக்கு வந்தது, அபு துராப் என்ற பெயர் ஏன் அவர்களுக்கு சூட்டப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பெயராகவும் இருந்தது. தங்களுக்கு பிடித்த ஒரு பெயராக இருந்தது. இது முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த பெயரை அவருக்கு சூட்டினார். அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற போது, ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலிலே வெறும் தரையிலே மண்ணிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய பின் தலை, ஆடை, ஏனைய உடம்பினுடைய பகுதிகளில் எல்லாம் மண் அப்பி இருந்தது. நாங்கள் ஒரு பீச்சில் போய் மணலில் போய் படுத்து நம்ம உடம்புல மண்ணெல்லாம் ஒட்டி கொண்டிருக்குமோ அதே போன்று அந்த பாலைவன மணலிலே அவர்கள் படுத்துறங்கி எழுப்புகின்ற போது அவருடைய உடல் முழுக்க அந்த மண் பூசப்பட்டிருந்ததை, அப்பி இருந்ததை அவர்கள் பார்க்கின்றார். அந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உடலிலே இருந்த மண்ணை எல்லாம் இப்படி கையால் இப்படி தட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடம்பிலே இருந்த அந்த மண்ணை எல்லாம் அப்படி தட்டி விட்டு சொன்னார்கள், அபூ துராப், மண்ணின் தந்தையே, எழுந்திருங்கள். இவ்வளவு எளிமையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பாய் கூட இல்லாமல்
மிக எளிமையாக மண்ணிலே தூங்கி எழும்புகின்ற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அபூ துராப் மண்ணினுடைய தந்தை என்ற பெயரை அவர்களுக்கு அந்த இடத்திலே சூட்டினார்கள். அது அவருடைய எளிமைக்கு சான்றாக சொல்லப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கிறது. ஆனால் அந்த பெயர் பிற்காலத்தில் பலராலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த பெயரை தொடர்ந்தும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தனக்கு விருப்பமான பெயர் என்று அவர்கள் அதனை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருந்தது. அதுதான் அசதுல்லா என்கின்ற பெயர். அசத் என்று சொன்னால் சிங்கம், அசதுல்லா என்றால் அல்லாவின் சிங்கம். இது அவர்களுடைய வீரத்துக்காக சூட்டப்பட்ட ஒரு பெயர். அசதுல்லா அல்லாஹ்வுடைய சிங்கம் என்ற பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அசதுல்லா என்ற பெயர் 2 சஹாபாக்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அசதுல்லா என்ற பெயரால் தன்னை அழைத்துக் கொண்டவர்களில் ஒருவராக இருந்தார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அசதுல்லா என்ற பெயர் அவர்களுக்கும் இருந்தது. அல்லாஹ்வுடைய சிங்கம் என்ற பெயர் 2 பேருக்குமே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த பெயர் வந்ததற்கான காரணம் அவருடைய வீரம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமை காலத்திலிருந்து ஒரு வீரம் மிக்கவராக காணப்பட்டது மாத்திரமல்ல, பல இஸ்லாமிய அறப்போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தளபதியாக, போராளியாக, முக்கியஸ்தராக கலந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானோர். அதே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் தான் ஹைதர் என்கிற சொல். ஹைதர் என்றாங்களுக்கு பேர் எல்லாமே ஹைதர் என்ற பெயர். ஹைதர் என்று சொன்னாலும் சிங்கம் தான், சிங்கம் என்ற பெயர். இது இந்த ஹைதர் என்ற பெயர் நான் நேற்று சொன்னேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருடைய பெயர் ஃபாத்திமா பின் அசத் ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவர் மரணித்த போது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கான கடமைகளை எப்படி செய்தார்கள் என்று நாங்கள் நேற்று பார்த்தோம். அந்த ஃபாத்திமா பின் அசத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரிலே அசத் இருக்கிறது. அவருடைய தந்தையினுடைய பெயர் அசத் தான். எனவே அதனை நினைவூட்டக்கூடிய வகையில் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் செல்லமாக ஹைதர், சிங்கக்குட்டியே என்று அவரை அழைக்கின்ற ஒரு பெயராக அது இருந்தது என்று முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கின்றது. எனவே அசதுல்லா என்றாலும் ஹைதர் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். சிங்கம் என்ற வீரத்தின் அடையாளமாக சிங்கத்தை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சிங்கத்தை ஒரு வீரத்தின் அடையாளமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடையாளப்படுத்திய ஒரு விடயம்தான் இந்த பெயர். ஹைதர் என்ற பெயரும் அசதுல்லா என்ற பெயரும் அவர்களுக்கு வந்ததற்கான காரணம். ஹைபர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் வீர கவிதை படித்தார்கள். ஹைபர் போராட்டம் கடுமையான போராட்டம். அதிலே தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக வீர கவிதைகள் பாடுகின்ற பழக்கம் இருந்தது சஹாபாக்களிடத்திலே. கவிதை அவங்களோட வாழ்வியலோடு இணைந்த ஒன்று, அரபிகளுடைய லைஃப் ஸ்டைலோட சேர்ந்த ஒன்றுதான் கவிதை. எல்லாத்துக்கும் கவிதை தான். சோகம் வந்தாலும் கவிதை, சந்தோஷம் வந்தாலும் கவிதை, வீரம் வந்தாலும் கவிதை, இப்படி கவிதை அவருடைய வாழ்க்கையில் பின்னிப்பிணைந்தோம். அப்ப யுத்த காலங்களிலே கவிதை படிக்கின்ற பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஹைபர் போராட்ட சந்தர்ப்பத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களும் கவிதை பாடிக்கொண்டிருந்த போது ஒரு கவிதையை முழங்கினார்கள். அந்த கவிதையிலே வருகிறது, நான் யார் தெரியுமா? என் தாய் என்னை சிங்கம் என்று அழைப்பாள். அனல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா. நீண்ட வரிகளை கொண்ட ஒரு கவிதை. அதிலே இடையிலே வருகிறது, அனல்லதி நான் யார் என்று தெரியுமா? சம்மத்னி உம்மி, எனது தாய் என்னை அழைத்துக் கொண்டிருப்பாள். ஹைதரா, சிங்க பொருளையே என்று என்னை அழைத்துக் கொண்டிருப்பாள் என்று ஒரு கவிதையை அவர்கள் பாடுகின்றார்கள். இந்த கவிதையும் ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய தாயார் ஹைதர் என்ற பெயரால் அழைத்திருக்கின்றார்கள். அசதுல்லா என்ற பெயர் பொதுவாக அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு பிறகு வந்த ஒரு பெயராக காணப்படுகிறது என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போர்க்களங்களில் காட்டிய வீரத்தின் அடையாளமாக அவர்களை சஹாபாக்கள் அசதுல்லா என்று அழைத்து வந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பல வரலாற்று நூல்களில் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு பெயர் அவர்களுக்கு இருக்கிறது, அல் முர்தல்லா என்ற பெயர். பெரும்பாலும் இந்த ஷியா சிந்தனை பிரிவினர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்ற போது இந்த பெயரோடு சேர்த்து அழைக்கின்ற வழக்கத்தை நாங்கள் சில இடங்களில் பார்க்கின்றோம். அலி அல் முர்தல்லா,
அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொண்ட மனிதர் என்பதுதான், அல்லது அல்லாஹ்வினால் திருப்தி அடைந்த மனிதர் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல் முர்தலா என்ற பெயரும் அவர்களுக்கு காணப்படுகின்றது. ரிலா ரலியல்லாஹு என்று வரக்கூடிய அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்றுக்கொண்ட மனிதராக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். எனவே அல்லாஹ் அந்த பெயரும் அவர்களுக்கு இருந்தது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு சிறப்பு பெயராக பிற்காலத்திலே சில அவருடைய நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து அழைக்கப்பட்ட ஒரு பெயரை தவிர இது நபி அவர்களால் சூட்டப்பட்ட ஒரு பெயர் கிடையாது. பொதுவாக அவரோடு இருந்தவர்கள் அவருக்கு சூட்டிக்கொண்ட ஒரு பெயராக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பெயர் அவர்களுக்கு இருக்கிறது, பாபுல் இல்ம். பாபுல் இல்ம் என்றால், பாப் என்றால் கேட், கதவு, இல்ம் என்றால் அறிவு, அறிவின் வாயில், அறிவின் வாசல் என்று அழைக்கப்பட்டவர் தான் அலி ரலியல்லாஹு. அறிவின் வாசல் அலி ரலியல்லாஹு. அறிவு என்ற ஒரு கோட்டை இருக்குமாக இருந்தால் அதன் வாசல் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் தான் பாபுல் இல்ம். அறிவினுடைய வாயிலாக அலி ரலியல்லாஹு இருந்தார் என்ற அந்த பெயரும் நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் அபாரமான ஞானத்தையும் சட்ட அறிவையும் ஹிக்மத்தையும் நுண்ணறிவையும் கொண்ட ஒருவராக இருந்திருக்கிறார். ஹாக்கிமிலே பதிவான ஒரு செய்தியிலே அவ்வாறு அவர்களுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்ட வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் கல்வியின் நகரம், ஆனா இல்முல் மதீனா, நான் கல்வியினுடைய அன மதீனத்துல் இல்ம், அன மதீனத்துல் இல்ம் என்று சொன்னார். அன மதீனத்துல் இல்ம், நான் அறிவின் நகரம் என்றால் அலியும் பாபுஹா, அதன் கதவு வாயில் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்று சொன்னதாக ஹாக்கிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. சிலர் இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் என்று சட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இது ஹசன் தரத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹீஹ் தான், ஆனால் ஹசன் தரத்தில், ஹசன் என்பது சஹீஹிலே ஒரு கொஞ்சம் தாழ்ந்த தரத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் என்றும் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கியவர் தான் என்பதை எந்த ஒரு அறிஞரும் மறுத்து கூறியதில்லை. இந்த வாசகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது உண்மையா இல்லையா என்பதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிலே சிறந்து விளங்கிய ஒருவர், பல தடவை ரசூலுல்லாஹ்வினால் தன்னுடைய அறிவுத்திறனுக்காக பாராட்டப்பட்ட ஒருவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அலி ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த பெயர்கள் அனைத்தும் அவருடைய அறிவின் விசாலத்தை, வீரத்தின் சிறப்பை, அவர்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொண்ட விடயங்களை எடுத்து காட்டக்கூடியதாக, பறைசாற்றக்கூடியதாகத்தான் அவருடைய இந்த பெயர்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த விடயம் தான் அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி அல் குர்ஆனில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, அவருடைய சிறப்புகள் பற்றி, அவர்களோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பற்றி குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறதா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஈமானையும் தியாகத்தையும் பேசக்கூடிய நேரடியான குர்ஆன் வசனங்கள் ஓரிரண்டு இருப்பது போலவே மறைமுகமான குர்ஆன் வசனங்களும் இருக்கிறது என்று தஃசீர் விரிவுரையாளர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே சூரத்துல் பக்ராவினுடைய 207வது வசனம், சூரத்துல் பக்ராவினுடைய 207வது வசனம் இந்த அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி தான் பேசுகின்றது என்ற கருத்தை பல தஃசீர் ஆசிரியர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சரி, சூரத்துல் பக்ராவினுடைய 207வது வசனம், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி தன் உயிரையை விற்கும் மனிதர்களும் மக்களில் உள்ளனர் என்ற இந்த வசனம் அலி ரலியல்லாஹு அவர்களை தான் குறிக்கிறது என்று தஃசீர் ஆசிரியர்கள் சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது என்ன சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டது? ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போக வேண்டும். அதிலே ஒரு சிக்கல், மற்ற சஹாபாக்கள் போனது போல இரவோடு இரவாக அவசரமாக கிளம்பி செல்ல முடியாது. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே தான் மக்காவாசிகளுடைய அதிகமான அமானித பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், அந்த சமூகத்திலே ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அவர்களிடத்திலே மக்கள்
இந்த பொருளை உங்களிடத்திலே அமானிதமா தரேன், பாதுகாத்தலாம். அவன்கிட்ட கொடுத்தா அப்படி இருக்கு, அவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அங்கிருந்த மக்களிடம் இருந்து. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த குறைஷிகள் பலர் தங்களுடைய பெருமதியான பொருட்களை எல்லாம் கொண்டு போய் ஒப்படைத்து வைத்திருந்தார். ஆபரணங்களை, விலை உயர்ந்த பாத்திரங்களை, இன்னும் பல பொருட்களை எல்லாம், கவசங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடைக்கலம் கொடுத்திருந்தார். இதை நீங்க வச்சு பாதுகாப்பு, அமானிதம், இதை நீங்க பாதுகாத்து எங்களுக்கு தருவோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு தேவை வருகின்ற போது அதனை மீள ஒப்படைப்பார்கள். இந்த நடைமுறை இருந்து வந்தது. இப்போது சிறப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது ஹிஜ்ரத்து போக வேண்டும், திடீரென போக முடியாது. இந்த பொருட்களை எல்லாம் உரியவர்களிடம் அமானிதமாக ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். எனவே நாம் ஒப்படைத்தால் சந்தேகம் வந்துவிடும். நான் எங்க போகிறேன் என்றதுக்காகத்தான் கொடுக்கிறேன் என்ற ஒரு சந்தேகம் வளர்த்துவிடும். எனவே சந்தேகமும் வரக்கூடாது, அமானித பொருட்களையும் ஒப்படைக்க வேண்டும், ஹிஜ்ரத்தும் போக வேண்டும். என்ன செய்வது என்று தடமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு யோசனை வருகிறது. தன்னுடைய மருமகன், தன்னுடைய சகோதரன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதற்காக தேர்ந்தெடுத்தார். அவர்களை அழைத்து சொன்னார்கள், நான் இப்படி இரவைக்கு நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு போக போறோம். இந்த செய்தி யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன் இந்த செய்தியை, வேற யாருக்கும் இந்த செய்தி தெரியாது. நான் வளமையாக படுக்கட்ட படுக்கையில் எனக்கு பதிலாக நீங்கள் தூங்க வேண்டும். என்னை எப்படியோ நான் காப்பாற்றி கொண்டு போவதற்கு ட்ரை பண்ணுறேன். நான் போனதற்கு பிறகு சில நேரம் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம். நான் தான் இருக்கிறேன் என்று சந்தேகிக்கின்ற எதிரிகள் சில போது உங்களை சூழ்ந்து கொள்ளலாம், உங்களை வெட்டி வீழ்த்தலாம். இருந்தாலும் இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்கு பிறகு உயிரோடு இருந்தால் என்னுடைய வீட்டிலே இருக்கிற இன்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் அமானிதமான பொருட்கள். எல்லா பொருட்களையும் உரிய நபர்கள், இன்னாருக்கு இந்த பொருள், இன்னாருக்கு இந்த பொருள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளவு பேர்த்தையும் நீங்க உடைய ஒப்படைக்கணும். ஒப்படைத்ததற்கு பிறகு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து ஹிஜ்ரத்துக்கு கிளம்பி வர வேண்டும். அதுக்கிடையில உங்களுக்கு எதுவும் நிகழலாம் என்று எச்சரித்து இந்த பொறுப்பை கொடுத்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை, எந்த ஒரு மறுப்பையும் சொல்லவில்லை. ஒரு பாரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் படுக்க வேண்டும் என்று சொல்வது லேசான ஒரு வேலை அல்ல, உயிரை பணயம் வைத்து செய்கின்ற ஒரு வேலை. அந்த வேலையை, அந்த பணியை செய்கின்ற போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அடைகிறத நான் படுக்கிறேன் என்று சொல்லலாம். நீங்க தாராளமா போகலாம், உங்களோட பொறுப்புகளை நான் நிறைவேற்றி விட்டு வருவேன், அல்லது இந்த பாதையில் நான் மரணிப்பேன் என்று மிக உறுதியான ஈமானோடு சொன்னவர் அடைகிறார். இந்த தியாகத்தை குர்ஆன் மெச்சித்தான் சொல்கிறதே. மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து கொடுக்கக்கூடியவர்கள். யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. தன் உயிரையே பணயம் வைத்து மனிதர்களிலே சிலர் தியாகம் செஞ்சது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை பேசுகின்ற ஒரு குர்ஆன் வசனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது சூரா ஆல இம்ரானினுடைய 61வது வசனம். சூரா ஆல இம்ரானினுடைய 61வது வசனம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். முபாஹலா என்ற ஒரு சட்டம் இருக்கிறது இஸ்லாத்தில். முபாஹலா அழிவு சத்தியம். முபாஹலாங்கிறது அழிவு சத்தியம். 2 பேருக்கு இடையில முரண்பாடு வருகிறது, முரண்பாட்டை தீர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் 2 பக்கமும் ஆதாரம் இல்லை, பிரச்சனையோடு தீர்க்கிறதுக்கு 2 பக்கமும் நியாயமே தீர்த்து கொள்ள யாருக்கும் எந்த ஒரு நீதியும் சொல்லிக் கொள்ள இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்தால், அல்லது ஒருவரை பற்றி அபாண்டம் சுமத்துகிறார், அவருக்கும் அல்லது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அதனை நிரூபிக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் என்றால் இருவரும் சேர்ந்து என்ன செய்வார்கள்? நாங்கள் முபாஹலா செய்வோம். ஒரு பகிரங்கமான இடத்துக்கு வந்து தன் குடும்பம் தன் இதுகளில் அழைத்துட்டு வந்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து அழிவை கோர வேண்டும். நீ சொன்னது பொய், அது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கும் என்னுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய அழிவு இறங்கட்டும் என்று பள்ளிவாசல்ல முக்கியமான இடங்கள்ல வச்சு அழிவு சத்தியம் செய்ய வேண்டும். யாரும் துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. உண்மையான ஈமான் உள்ள யாரும் பொய்யான ஒரு விஷயத்துக்கு முபாஹலா செய்ய போக மாட்டாங்க. அல்லாஹ் அழிவை பயப்படுற யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க.
இது ஒரு சட்டம் இஸ்லாத்திலே, முபாஹலா, அழிவு சத்தியம். அப்படி சில சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது முபாஹலா. இன்றைக்கு சில தவா பிரச்சாரகர்கள் கூட இதனை கொச்சையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழிவு சத்தியம் செய்வோம் பாருங்கள் அழைப்பு விடுப்பது ஒரு நல்ல கலாச்சாரம், ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் முபாஹலா. எனவே அழிவு சத்தியம் செய்வது தொடர்பான ஒரு விடயம் தான் இது. சூரா ஆல இம்ரானுடைய 61வது வசனம் இதனை சொல்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப மகள் பைத்தினரும் அவர்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது என்று பல தஃசீர் ஆசிரியர்கள் இந்த கருத்தை சொல்கின்றார். இந்த வசனம் என்னவென்று சொன்னால், உங்களிடம் அறிவு வந்த பின்னரும் எவரேனும் இந்த இயேசுவை பற்றி உங்களிடம் தர்க்கம் செய்தால் அவரிடம் நீர் கூறும், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வரட்டும் என்று அழிவு சத்தியம் செய்து கொள்வோம், அப்படி பிரார்த்திப்போம், பொய்யர்கள் மீது இறைவனின் சாபத்தை வரவழைப்போம், வாருங்கள் என்று அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கின்றார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நஜ்ரான் தேசத்தை சேர்ந்த சில கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தூதுக்குழுவினராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருந்தார். அந்த நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பெரிய விவாதம் ஒன்று போனார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி பைபிளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விவாதம் போய் கொண்டிருந்த நேரம் அவர்கள் சொன்னது எல்லாமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய முரண்பாடான விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து பேசப்பட்ட விஷயங்கள் எதையும் அவர்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அல்லாஹ்வினுடைய குமாரன் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக உயிர் பெற்றவர் என்று சொல்கிறார்கள். இப்படி முரணான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த நேரம் தான் உடனே அல்லாஹ் தஆலாவே குர்ஆன் வசனத்தை இறக்கி முபாஹலாக்கு அழைப்பு. சரி, நீங்க சொல்றதா சத்தியம் என்றா உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் அழைச்சிட்டு வந்து அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்டு பிரார்த்திப்போம் பாருங்கள் என்று சொல்லுங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இந்த சவாலுக்கு தயாரானார்கள். நஜ்ரான் வாசிகளும் சவாலுக்கு தயாரானார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு அழைத்துட்டு போனார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய குடும்பம், தான் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தன் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பிள்ளை, பேர பிள்ளை ஹசன் ஹுசைன், இவங்களை தான் அழிவு சத்தியத்துக்காக ரசூலுல்லாஹ் அழைத்து சென்றார். அவங்களும் அவங்களோட குடும்பத்தவர்கள் அழைத்து வந்திருக்கிறாங்க. இப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கின்றான். என்னவே அபுனானா, எங்களோட 2 பிள்ளைகளை அழைத்து வந்து, யாராவது ஹசன் ஹுசைன், சரிதானே? அதே மாதிரி அதில் வருகிறது வனிசாஅனா, எங்களுடைய பெண்கள்ல ஒரு ஆள், யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்ஃபுஸனா, நானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்ன இந்த வசனத்துக்கு ஒட்டுமொத்தமாக பொருத்தமானவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்து இந்த 4 பேர் தான். இவர்களைத்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு செய்தியிலே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும் அழைப்போம் என்ற இந்த வசனம் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 61வது வசனம் அருளப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களையும் தான் அழைத்து சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர் என்று சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே, திர்மிதியிலே பதிவாயிருக்கிறது. இதுதான் இந்த சம்பவம். ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போய் முபாஹலாவுக்காக சொன்ன ஒரு வசனம். பிற்காலத்திலே இந்த ஹதீஸை ஷியாக்கள் தான் கூடுதலாக பயன்படுத்தினார். எதற்கு பயன்படுத்தினார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப மஹ்லுல் பைத்ங்கிறது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹசன் ஹுசைனும் மாத்திரம்தான். ஏன்னா இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு என்பதை இந்த ஹதீஸை பிள்ளையாக ஆதாரம் காட்டினார். இந்த ஹதீஸ் எதை பேசுகிறது? முபாஹலாவுக்கு அழைத்து சென்ற என்னுடைய குடும்பம் தான் இவர்கள், எல்லாரையும் கூட்டிட்டு போயிடலாம், 4 பேர் தான் கூட்டிட்டு போகலாம் முபாஹலாவை என்று சொன்ன, குறிப்பாக சொன்ன ஒரு விடயத்தை பொதுவாக்கிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏனைய சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத்துக்குள்ள வரமாட்டார்கள். அஹ்லுல் பைத் என்பது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகள் மாத்திரம்தான் என்ற பிள்ளையான பிம்பத்தை பிற்காலத்தில் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி இன்றும் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலதான் அந்த சில சஹாபாக்களை அவர்கள் விமர்சிக்கிறார்கள், அவர்களை பிழை காண்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் எல்லோரும் அல்ல, ஷியாக்களிலே சில எல்லை மீறிய சில பிரிவுகள் இருக்கிறது, அவருடைய பல பிரிவுகள் இருக்கிறது. அதில் எல்லை மீறி செயற்படுகின்ற சில பிரிவுகள் மாத்திரம் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது எப்படியோ இந்த ஹதீஸ்
குறிப்பாக இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டதாக சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். ஆனால் அதனை பொதுவாக பயன்படுத்தி இவங்க மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலையே. ரசூலுல்லாஹ் இன்றைக்கு அழைச்சிட்டு வந்த என்னுடைய குடும்பம் இவர்கள் தான் அந்த ஹதீஸ்ல வருகிறது. இவர்கள் தான் என்னுடைய குடும்பம். இன்னைக்கு நான் அழைச்சிட்டு வந்து என்னுடைய குடும்பம் என்று சொல்லப்பட்டதை பிழையாக இன்டர்பிரேட் பண்ணிக்கிறத நாங்க பார்க்கலாம். எனவேதான் தப்சீர் ஜலாலைன், தப்சீர் இப்னு கதீர் போன்ற பெரும் தப்சீர் நூல்களிலே இந்த செய்தி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய அஹ்லுல் பைத்தினுடைய சிறப்பையும் காட்டுவதற்காக இறக்கப்பட்ட வசனம் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு வசனம் பதிவாயிருக்கிறது சூரத்துல் மாயிதாவினுடைய 55வது வசனம். 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதா, அதனுடைய 55வது வசனத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு சிறப்பு சொல்லப்படுவதாக தஃசீர்களிலே தான் இதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எவர்கள் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து தொழுகின்ற நிலையில் ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தும் வருகிறார்களோ அவர்கள் தாம் அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பர்கள், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர்கள் என்று வருகின்ற இந்த வசனம். இந்த வசனத்தை சிலேடை பொருள் கொள்வதா நேரடி பொருள் கொள்வதா என்பதிலே தப்சீராசிரியருடைய கருத்து வருவாடு. சிலர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர் யார்? அவர் அல்லாஹ்வின் தூதரையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், தொழுது கொண்டிருக்கின்ற காலப்பகுதிகளில் எல்லாம் ஜகாத்தும் கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது என்று சொன்னார். இது பொதுவான பொருளை கொண்டவர்கள், சிலேடை பொருளை கொண்டவர்கள். நேரடி பொருளை கொண்டவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த வசனம் சொல்வது என்னன்னா, தொழுது கொண்டு இருக்கின்ற நேரமே அவர்களுக்கு சதகா செய்யக்கூடிய நேரம் நிலைமைகள் வந்தால் செய்வார்கள். அப்படி ஒரு சம்பவம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒட்டி பதிவாயிருக்கிறது. அது அந்த சம்பவத்தை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது அல்லது அந்த வசனத்துக்கு விளக்கமாக அவருடைய இந்த செயல் அமைந்திருக்கிறது என்று சில தப்சீர் ஆசிரியர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்கின்றார். சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒருமுறை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ருக்கூவுக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு மிகவும் பரம ஏழையான ஒருவர் வந்து உதவி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகையில் இருந்து கொண்ட நிலையிலேயே தன்னுடைய கைகளில் இருந்த விரலிலே போடப்பட்டிருந்த ஒரு மோதிரத்தை அப்படியே அவருக்கு வழங்கினார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தியை சில தப்சீர் ஆசிரியர்கள் இதற்கு ஆதாரமாக காட்டிவிட்டு சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே இந்த கருத்தை சொல்லி இருப்பதாக தப்சீர் தபரியிலே, தப்சீர் இப்னு கதீர் போன்ற தப்சீர் நூல்களிலே இந்த வசனத்துக்கு இந்த சம்பவம் தான் காரணம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய மோதிரத்தை தொழுது கொண்டிருக்கிற நிலையிலேயே, ஒரு பெருமதியான மோதிரம், ஒரு ஏழை வந்து நீண்ட நேரம் யாசித்துக் கொண்டிருக்கிறார், தொழுகையை முறித்துக் கொள்ளவும் இல்லை, அவரோடு பேசவும் இல்லை, என்னுடைய மோதிரத்தை கலட்டி அவரிடத்திலே கொடுத்ததாக, தொழுகின்ற போதே கொடுத்ததாக வரக்கூடிய இந்த சம்பவம் ஒன்று தப்சீர் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். இன்னும் ஒரு வசனம் தான் சூரத்து இன்சானினுடைய 8வது வசனம், 76வது அத்தியாயம் 8வது வசனம், அப்ரார்களை பற்றி பேசுகின்ற வசனம். அப்ரார் என்றால் யார்? அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்கள், அதிக நன்மை செய்யக்கூடியவர்களை பற்றி பேசுகின்ற அப்ரார்களுடைய வசனம் தான் இது. அதிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த அப்ரார்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் பாதையில் அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், தங்களுக்கு தேவை இருந்தாலும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் உணவளிக்கின்றார்களே அவர்கள் தான் அப்ரார்கள். அப்ரார்கள் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொண்டவர்கள், அல்லாஹ்விடத்திலே அதிக நன்மை செய்பவர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த அப்ரார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்கின்றார். அப்ரார்கள் யாரு? அவர்கள் தங்களுக்கு தேவை இருக்கும், அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தேவை இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு உடுப்பில்லாம இருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் ஏழை எளியவர்கள், அனாதைகள், சிறை கைதிகளை கண்டால் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர்களுக்கு உடுப்பு கொடுக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று நினைப்பாங்களே அவங்கள் தான் அப்ரார்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம். இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பின்னாலும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்களோட குடும்பத்தவர்களும், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்த ஒரு தியாகத்தை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது என்று தப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார். ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரம்
ஒரு வருத்தம் வந்துவிட்டது, ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, கடும் நோய். சிகிச்சை செய்கிறார்கள், பலன் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான நோய் நிலைமைகளாக விட்டது. இந்த நேரத்திலே அவர்கள் ஒரு முயற்சியை வைத்தார்கள். எங்களுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் நீ அதிகமாக இந்த நோயை கொடுத்திருக்கிறாய், அதனை நீ சுகப்படுத்த வேண்டும், விரைவான சுகத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்படி நீ சுகத்தை கொடுப்பாய் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக நாங்கள் 3 நாட்கள் நோன்பு நோட்போம் என்று ஒரு முயற்சியை நீயத்தை வைத்துக் கொண்டார். அவ்வாறு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். கொஞ்ச நாளிலே அவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்கிறது. எனவே 2 பேரும் நம்ம நோன்பு பிடிப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். நோன்பு நோட்டார்கள். நோன்பு நோட்ட போது முதல் நாள் அவர்கள் நோன்பு நோட்டு விட்டு நோன்பை திறப்பதற்காக சாப்பாடை தயார் செய்து கொண்டு வந்த போது ஒரு ஏழை வந்தார். ஒரு ஏழை வந்து சாப்பாடை கேட்டார். உடனே தாங்கள் நோன்பு திறப்பதற்காக வைத்திருந்த உணவை அந்த ஏழைக்கு சதக்கா கொடுத்து விட்டு அவர்கள் தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தையும் கொண்டு அந்த நோன்பை திறந்தார்கள். 2வது நாளும் நோன்பு நோட்டார்கள். அன்று நோன்பு துறக்கின்ற போது ஒரு அனாதை சிறுவன் வந்து தனக்கு உணவளிக்குமாறு கேட்கின்ற போது அன்றைய நாள் உணவையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் கொண்டு நோன்பை திறந்து விட்டார்கள். 3வது நாளும் நோன்பு நோக்கின்றார்கள். அன்றைய நாள் நோன்பு துறக்க போகின்ற போதும் ஒரு கைதி வந்து உணவை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு அடிமை, ஒரு கைதி வந்து உணவை கேட்கிறார். அவருக்கும் அந்த உணவை கொடுத்து விட்டு அவர்கள் மிக எளிமையாக அந்த இஃப்தாரை முடித்துக் கொண்டார்கள். எனவேதான் இவர்களுடைய இந்த நிலையை விவரித்துத்தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது என்று தப்சீர் அல் குர்துபி, தப்சீர் அல் ராசி போன்ற புகழ்பெற்ற தப்சீர் விரிவுரை நூல்களிலே இந்த சம்பவத்தை இப்படி ஆதாரமாக கொண்டு வந்து காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் மூலமாக சில விமர்சனங்கள் இருக்கிறது. இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல என்று சிலர் விமர்சித்தாலும் இமாம் குர்துபி, இமாம் ராசி போன்றவர்கள் தங்களுடைய நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்து இது அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தினுடைய இந்த நிகழ்வு தொடர்பாகத்தான் இந்த சம்பவம் இறங்கியது என்று சொல்கிறான். எது எப்படியோ இந்த குர்ஆன் வசனம் பிழையானது, அது சொன்னது சரி, இந்த குர்ஆன் வசனம் சொன்ன செய்தி சரி, அது இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இறங்கியதா என்பதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எது எப்படியோ அப்ரார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் மாத்திரம் புசித்துக் கொண்டு, நாங்கள் மாத்திரம் அனுபவித்துக் கொண்டு, எங்களுக்கு மாத்திரம் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிற இந்த சுயநல வாழ்க்கையை விடுபட்டு அப்ரார்களாக நாங்கள் இருக்கோம். இந்த கடைசி 10 கூடுதலாக சதகாவினுடைய 10 அதிகம் சதகா செய்யலாம். ஜகாத் ஒரு பக்கம், அது கடமை. மேலதிகமாக வாரி வழங்குகின்ற ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். குடும்பத்திலே தேவையுடையவர்கள் இருப்பார்கள், அயலவர்களிலே தேவையுடையவர்கள் இருப்பார்கள். மிக எளிமையாக மிகவும் ஏழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், வெளியே கேட்டுக்கொள்வதற்கு சங்கடமான குடும்பங்கள் இருப்பார்கள். சிலர் தானா வந்து வீடு வீடாக வந்து அலைந்து திரிந்து அரிசியை காசியை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை பார்க்கின்ற போது, ஒவ்வொரு முறையும் இப்படியான நபர்களை பார்க்கின்ற போது எங்களை அறியாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த வெயிலில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இப்படி அலைந்து திரிகின்ற இந்த பெண்களை, இந்த தாய்மார்களை, இந்த விதவைகளை, இந்த சிறுவர்களை, யுவதிகளை பார்க்கின்ற போது எங்களுடைய வாயில் வர வேண்டிய ஒரு பெரிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாட்டை பத்தி ஒரு கவலை இல்லை. இன்னும் எத்தனையோ வருஷம் இருந்து சாப்பிட்ற அளவுக்கு என்னட்ட சொத்து இருக்கு. என்னுடைய சொத்துக்களை விற்றால் நான் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றதுக்கு என்னட்ட பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வசதி இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு விதவிதமான ஆடைகள் இருக்கிறது. பிறநாள் அங்கே என்ன சமைக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், எங்கே சாப்பாடு உணவு கொடுக்க வேண்டும், இப்போதே திட்டமிட்டாவிட்டது, எல்லாமே இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த நோன்புல சேர்த்தா தான் நாங்கள் இருக்கிற 10 மாசத்தையும் என்னுடைய குடும்பத்துக்கு சோறு கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கலாம் என்ற நிலையில் இருக்கிற ஏழைகள் எத்தனையோ பேர் நம்மளோட கண் முன்னுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். நெஞ்சல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஏழைகள் ஆடைகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். பிறநாளைக்கு நாம் எல்லாம் கடைகளில் போய் புது உடுப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது பழைய உடுப்பாவது இருந்தால் தாரங்கள் என்று வந்த கூட்டம் தான் நீங்க பார்த்தால் தெரியும். பெரிய டீம் வருடம் இப்படி ஒரு சதகா ப்ராஜெக்டை நாம் செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நிறைய சகோதரர்கள், வியாபாரிகள், அமராவர்கள் நம்முடைய சமூகத்திலும் இருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக ஒரு சகோதரரோடு தொலைபேசியிலே பேசிய போது
உடனடியாக இப்போது உங்களுக்கு ஒரு ஆட்டோ நிறைய என்னுடைய வியாபார நிலையத்திலிருந்து புதிய ஆடைகளை அனுப்பி இருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு சகோதர கோல், ஒரு கோல் தான் நான் அவருக்கு சொன்னேன். இந்த விஷயம் அபரார்கள் நம்முடைய சமூகத்திலும் வாழ்கிறார். அதைத்தான் நான் உதாரணமாக சொல்றேன். இன்று காலையிலே ஒரு சகோதரர் வெளிநாட்டிலே இருக்கிறார். இந்த வருடமும் நீங்கள் இந்த செயற்திட்டத்தை செய்கிறீர்களா என்று கேட்டார். ஓம் என்று சொன்னேன். இன்று காலையில் இப்போது நான் இந்த பயானுக்கு வருவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் அவருடைய சொந்த பணத்திலிருந்து 25 குடும்பங்களுக்கு தேவையான புதிய ஆடைகளை வாங்கி அனுப்பி 25 குடும்பங்களுக்கு கொடுக்கலாம். புது கடையிலிருந்து வாங்கி அனுப்பியிருந்தால் ஒரு சகோதரத்தில் என்னுடைய பெயரை நீங்கள் எங்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அபரார்களுடைய பண்பு, அபரார்களுடைய பண்பு நான் சொன்னேன். நிதர்சனமான இந்த ரமதானிலே நான் சந்தித்த சில அபரார்களை தான் நான் சொல்றேன். அவருடைய பெயரை எங்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தோம். இப்படி இருக்கிறார். நான் இந்த ரமதானிலே பொதுவாக நாங்கள் சில சகோதரர்கள் 2 சதக்கா வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்கு பங்களிப்பு செய்யலாம். ஒன்று, ஏழைகளுக்கு ஆடைகளை கொடுப்பார். தொடர்ச்சியாக பல குடும்பங்களுக்கு இவ்வாறு செய்து கொள்கிறோம். பழைய ஆடைகளையும் இருப்பார்கள், புதிய ஆடைகளும் இருப்பதில் ஒரு சிலரை அவர்களுக்கு வழங்குவோம். முழுமையாக கொடுக்க முடியாது, 1-2 ஆடைகளை அவர்களுக்கு கொடுத்தோம். 2வது, பெருநாளுடைய தினத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். சில சகோதரர்களை அல்லாஹ் தஆலா அந்த சகோதரர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். இதற்காக பங்களிப்பு செய்கின்றவர்கள் வேறு, உடலான பங்களிப்பு செய்கிறார்கள் வேறு, பொருளால பங்களிப்பு செய்கிறார்கள் வேறு. 2ஆலையும் பங்களிப்பு செய்கிறவர்களும் இருப்பார்கள். பெருநாளுடைய தினத்திலே எப்படி எல்லா வீடுகளிலும் சந்தோஷமாக அழகாக நல்ல சுவையான உணவுகளை அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு, இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் அதை ஒரு போட்டோ பிடிச்சி அதை குடும்பத்தாக்களுக்கு அனுப்பி அல்லது சந்தோஷப்பட்டு அதை பார்த்து இன்னைக்கு பெருநாள் இப்படி சாப்பிட்டு நம்ம சந்தோஷப்படுற அதே உணர்வு ஏழைகளுடைய வீட்டிலும் பெற வேண்டும். இதற்காக வேண்டி பெருநாளுடைய தினத்திலே ஏழைகளுடைய வீடுகளை தேடி சென்று அவர்களுக்கு முன்கூட்டி அறிவித்துவிட்டு அவருடைய வீட்டிலே நல்ல பெருநாள் சாப்பாடுகளை இனிப்பு பண்டங்களோடு சேர்த்து அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து உதவுகின்ற ஒரு வேலை திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சுமார் 10 வருடங்களாக அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற நிகழ்ச்சி திட்டம். சில சகோதரர்கள் இணைந்து செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் யாராவது அபரார்களாக மாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள். எங்களால் முடிந்தால் ஒரு குடும்பத்தின் ஆடை தேவையை நிறைவு செய்து, எங்களால் முடிந்தால் ஒரு 2 குடும்பத்தின் சாப்பாட்டு தேவையை நிறைவு செய்து, அது நம்மளோட மொத்த வருமானத்துல சின்ன ஒரு பெர்சன்டேஜ் ஆகும். ஆனால் அந்த குடும்பத்தில் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுடைய துவா நமக்கு வர இருக்கிற பெரிய பெரிய ஆபத்துக்களை இல்லாமல் இந்த அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும். சில சதக்காக்கள் கண்ணுக்கு முன்னுக்கு வரும் சில ஆபத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படியே மறைச்சுக்கும், அதை இல்லாமல் ஆக்குவான். அதை உணர்ந்து சொன்னவர்கள் பலர் இருக்கிறார். எனக்கு இப்படி நடந்திருக்கிறது, என்னுடைய சதக்கா காரணம் என்று சொல்லவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரடியாக சந்தித்தேன். எனவே அன்புக்குரியவர்களே, அபரார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஒரு மொத்த குடும்பமும் அபரார்களாக இருந்து இப்படியான சதக்காக்களை எல்லாம் செய்தார்களோ அதை போன்று நாங்களும் அவ்வாறு செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்த விடயம்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறப்பித்து வந்த சஹீஹான ஹதீஸ்கள். நிறைய ஹதீஸ் இருக்கிறது. நான் சொன்னேன், விட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஆக கூட இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான். இந்த பிற்காலத்தில் தோன்றின அரசியல் காரணங்களுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயர்த்தியும் ஏனைய சஹாபாக்களை தாழ்த்தியும் வேண்டுமென்றே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஹதீஸ்களை விட்டுக்கட்டினார். ஹதீஸ் அல்ல, அது மௌது, அது ஹதீஸே இல்லை. ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வின் பெயரால் இவ்வாறான சொன்னார்கள். சொன்னார்கள், யாரு மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது ஒரு பொய்யான செய்தியை எடுத்துக்கட்டி விடுகிறாரோ, அதை பரப்பி விடுகிறாரோ, ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், அவர் நரகத்தில் ஒரு சீட் புக் பண்ணி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. இதான் மொழிபெயர்ப்பு. அந்த ஹதீஸ்ல சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? ஃபல்யதபவ்வா என்று சொன்னா சீட் புக் பண்ணு. சீட் புக் பண்ணுவோமே நாம பஸ்ல ட்ரெயின்ல போறதுக்கு, ஒரு இடத்துல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ற, இதுக்கு பயன்படுத்துற சொல்லிட்டான் அந்த ஃபல்யதபவ்வா, அவர் புக் பண்ணி கொள்ளட்டும். என்னத்தை? மக்அதஹு மினன் நார், நரகத்துல ஒரு சீட், அவருக்கு சுவர் நரகத்துல இடம், அவர் சீட் ஒன்று புக் பண்ணிட்டார். ரசூலுல்லாஹ்வின் பெயரால் ஒரு போலியான ஹதீஸை, ஹதீஸ் என்ற பெயரில் போலியான ஒன்றை பரப்புபவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும், அவர்கள் நரகத்தில் ஒரு சீட்டை புக் பண்ணி கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வினுடைய பெயரால் நாங்கள் ஒரு காலமும்
இந்த செய்திகளை பரப்புகின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதாரபூர்வமான சில ஹதீஸ்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்புகளை பற்றி பேசி இருக்கிறது. இந்த செய்தியை நான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை படிப்பிக்கின்ற போதும் சொன்னேன். கைபர் போராட்டத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார்கள். சர்டிபிகேட் என்றால் ஒரு சான்றிதழ், ஒரு சான்றுபடுத்தினார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை. அந்த சான்றுதான் இந்த ஹதீஸ். புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. கைபர் கோட்டையை வெல்ல முடியவில்லை. பல நாட்கள் முற்றுகை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் வெளியே வர மாதிரியும் இல்லை, யுத்தம் முடிகிற மாதிரியும் இல்லை. அவங்க கோட்டைக்குள்ள பாதுகாப்புள்ள போய் இருந்தாங்க எதிரிகள். கைபர் கோட்டைக்குள்ள மிக பெரிய சுவர்கள் தாண்ட இயலா, பாரிய இரும்பு கதவுகள் உடைக்க இயலா, பெருகிற மாதிரி நவீன ஆயுதங்கள் எல்லாம் இல்லை. வெறும் வாள், அம்பு இதுகள் வச்சிருந்தாரு. ஆக கூடின ஒரு ஆயுதம் பண்ண இந்த மஞ்சனீக்கல் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் வைத்திருந்தாங்க. அது இந்த பெரிய பாறாங்கற்களை பீரங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சு கோட்டைகளை தகர்க்கிறதுக்கு இந்த மெஞ்சனீக்கல் சொல்லக்கூடிய ஒரு நவீன கருவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. இதுதான் நம்மள்ட்ட இருந்து ஆக டாப் கிளாஸ் வெப்பன் ஆயுதமாக இருந்தது. எனவே அந்த கோட்டையை தகர்க்கிற அளவுக்கு பலம் இருக்கு. எனவே சஹாபாக்கள் உணவு எல்லாம் குறைஞ்சு வருது. எனவே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹ் இதுக்கு மேலேயும் தாங்கலாம், மிக தூரத்துல இருந்து வந்து இங்க ஒண்ணு எடுத்துக்கொள்ளவே இல்லை, உதவியலாம். மதீனா விட்டு கைபர் கடும் தூரம். ஆகவே இப்போது முடிவெடுக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறார்கள், எப்படியாவது இந்த போராட்டத்தை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொன்ன அந்த குழுவை சொல்றான். என்ன சொன்னார்கள்? நாளைய தினம் இந்த ஹைபரினுடைய வெற்றி கொடியை நான் ஒரு மனிதரிடத்திலே கொடுப்பேன். அவர் யார் என்பதை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது. அல்லாஹ் சொன்னதை சொல்றாங்க, சரிதானே? நான் ஒரு வெற்றி கொடியை ஒரு மனிதரிடத்திலே கொடுப்பேன், அவர் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த போராட்டத்துக்கு வெற்றி தருவார். அவர்தான் தளபதி, அவர்தான் இந்த போராட்டத்தின் தளபதி. அவர் மூலமாக அல்லாஹ் தஆலா இதற்கு வெற்றியை தருவான். அவரை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசிக்கிறார்கள், நானும் நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் எண்ணமும் என்ன? நாளை எந்த பெயரைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லும், அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். எல்லாரும் ஆசைப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் பார்த்தோம், நான் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, எந்த பதவியும் பொறுப்பும் எனக்கு வரணும் நான் நினைச்சது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹைபர்ல இப்படி சொன்ன நேரம் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லோடும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னாங்க. பல சஹாபாக்களும் அப்படி ஆசைப்பட்டார்கள். கடைசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, நான் சொன்ன மனிதர் இவர்தான், அவரிடத்தை நான் கொடியை கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள். வெற்றியும் வந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. இது ஆதாரபூர்வமான புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர் தானே, ரெண்டு பேரும் சகோதரர்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஆக்கி கொடுத்து அவருக்கு உதவி ஒத்தாசை புரிவதற்கு அருள் புரிந்தானோ, எப்படி ஃபிரௌன் எனக்கு தனியே போகல, எனக்கு வேற வாயில பேச்சு வராது, வாய் திக்கும், நான் பேசினேன் என்றால் வாய் திக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பிரச்சனை, தொடர்ச்சியா பேச முடியாது, வாயில் ஒரு திக்கல் இருந்தது அவர்களுக்கு. அப்ப எனக்கு திக்கல், நான் போய் எப்படி ஃபிரௌன் சபையில போய் இஸ்லாத்தை பத்தி தவா செய்கிற, எனக்கு உதவியாக பேச்சு வன்மை கொண்ட ஹாரூனை எனக்கு நீ தர வேண்டும் என்று அல்லாஹ் துஆ கேட்டார். அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான். அங்கீகரித்தது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தான். இந்த துஆவை ஓதிட்டு போங்க, உங்களோட வாயில திக்கல் வராது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி, என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுக்களை எல்லாம் நீ அவுட்டு விடுவாயாக. பேச்சுக்களை பேசுகின்ற போது இந்த துஆவை ஓதிவிட்டு பேச வேண்டும் என்று சொல்றது அதனாலதான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசுறதுக்கு முன்னால ஓத சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. வஹலுல் உக்ததம் மின் லிசானி, நாக்குல முடிச்சுன்னா என்ன? இன்னைக்கு நவீன மருத்துவ கண்ணோட்டத்துல பேசுறாங்க, நரம்புகள் ஏற்படுற சின்ன முடிச்சுக்கள் தான், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இந்த வாய் நரம்பியல் பிரச்சனை. இந்த பேச இல்லாம போறது, அல்லது திக்கி பேசுறது, கொண்டி பேசுறது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இது அல்லாஹ் இந்த துஆவை ஓதுங்க, வஹலுல் உக்ததம் மின் லிசானி, என்ற நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுக்களை அவுட்டுடுங்க. அவுட்டுடைய அல்லாஹ் கேட்கிறமே, வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, பேசுற பேச்சால மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு போக வேண்டும் சொன்னார். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் போன நேரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போய், நான் தான் அல்லாஹ்
அப்படித்தானே சொன்ன ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல்லாஹ், நான் தான் நீ உயர்ந்த அல்லாஹ், உயர்ந்த ரட்சகன் நான் தான் என்று சொன்னவரிடம் போய் பேச வேண்டும். போறாங்க ரெண்டு பேர். அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புறாங்க, ஃபகூலா லஹு கௌலன் லையினா. ஃபிரௌன் தான் பேச போறீங்க, பெரிய அநியாயக்காரன் தான், பெரிய ஆள் தான், மோசமானவன் தான். ஆனா நீங்க அவன் ஸ்டேஜுக்கு இறங்கி பேசியல. நீங்க எப்படி தெரியுமா பேசணும்? சாஃப்டா பேசணும். ஃபிரௌன் சாஃப்டாவா? சாஃப்டா பேசணும். ஃபகூலா லஹு கௌலன் லையினா, சாஃப்டா பேசணும். யார்கிட்ட? ஃபிரௌன். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன். அவனுடைய நீங்க பேசின தௌவா நாகரிகமா தான். தௌவா அவன் ஸ்டேஜுக்கு இறங்கி செய்யறது தௌவா கிடையாது. மோசமான வார்த்தை பெரியவங்களை நீங்க பயன்படுத்திடக்கூடாது, கடினமாக பேசிடக்கூடாது. சாஃப்டான பேச்சுக்களை பேசி அந்த தௌவாவை கொண்டு போகிறது. ரெண்டு பேரையும் அனுப்பினானே, ரெண்டு பேரும் போய் பேசினாங்களே, அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்றாங்க. தபூக் போருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போதுதான் இந்த சம்பவம் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவை கவனித்துக் கொள்ளுமாறு விட்டு செல்கின்றார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். என்ன நீங்க கூட்டிட்டு போகலையே, தபூக் போராட்டத்துக்கு போறீங்க, முக்கியமான ஒரு போராட்டம், என்ன நீங்க அழைத்து செல்லவில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூசாவிடம் ஹாரூன் இருந்த அந்தஸ்திலே என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா? எனக்கு பதிலாகவா உங்களை நான் நிப்பாட்டி கொண்டு போறேன்? நான் இல்லைன்னு தானே உங்களை நிப்பாட்டி கொண்டு போறேன். எனவே எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலே என்றார். இந்த ஹதீஸ் போதும் பெரிய ஃபித்னா. மூசாக்கு பிறகு ஹாரூன் நபி தானே, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா நபியா தானே இருந்திருக்கணும். அப்படித்தான் இந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு நிச்சயமா சொல்லி இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னார்கள்? மூசாவிடம் ஹாரூன் இருந்தது அந்தஸ்தில், என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா? அப்படின்னு என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பலப்படுத்துறதுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் உதவி செய்யலாம். என்னை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்னுடைய சகோதரரான உங்களை கொண்டு வந்திருக்கிறான். எனக்கு நீங்க உதவியா இருந்து மதீனாவை எனக்கு பதிலா எந்த ரெப்ரசன்டேட்டிவா இருந்து நீங்க இந்த மதீனாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையாடியே? எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு கடைசியா சொன்னார்கள், அலியே, ஆனால் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. உங்களுக்கு நபி என்ற அந்தஸ்து நான் தரமாட்டேன். என்னுடைய சகோதரர், மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க செய்த பங்களிப்புகள் மிக முக்கியமானது, ஆனால் அது நபியுடைய அந்தஸ்து கிடையாது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். எனவேதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நேரடியாக அவர்தான் கலீஃபாவாக வர வேண்டும். அந்த கலீஃபா பதவியை அபூபக்கரும் உஸ்மானும் உமரும் பறித்துக் கொண்டார்கள் என்றுதான் ஷியாக்களுடைய வாதம். அதுக்கு ஆதாரமா காட்டினது இந்த ஹதீஸும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாரு, எனக்கு பதிலா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். எப்படி மூசாவுக்கு பதிலாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நியமித்தார், அப்படித்தானே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லிவிட்டு போனார்கள். அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்ட, ரசூலும் பொருந்திக் கொண்ட கண்ணியமிக்க வெற்றிகளை கொண்டு வருகின்ற தளபதி என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தானே சொன்னார்கள். எனவே அவருக்கு தானே அந்த பதவியை கொடுத்திருக்க வேண்டும் என்று பிற்காலத்திலே விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஆனால் அது நியாயமானது அல்ல. இருந்தால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்குமே இந்த நியாயத்தை சொல்லி அவர்கள் பேசவில்லை. அப்படி ரசூலுல்லாஹ் அவர்களை பொறுப்பாகவும் இல்லை. எனக்கு பிறகு நீங்கள் தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. எனக்கு பிறகு நபி கிடையாது, என்னை பலப்படுத்தக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற செய்தியை தான் இங்கு சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு சம்பவம் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிப்பது. அவர்களை மாத்திரமல்ல, சஹாபாக்கள் எல்லோரையும் நேசிப்பது ஈமானினுடைய ஒரு அடையாளமாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, நிச்சயமாக உம்மை ஒரு முஃமின் நேசிக்காமல் விட மாட்டான். ஒரு முஃமின் கட்டாயம் உங்களை நேசிப்பான். ஒரு முனாஃபிக்கா இருந்தாலே தவிர உங்களை யாரும் மறக்க மாட்டான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தியிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். ஆகவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிப்பது, சஹாபாக்களை பொதுவாக நேசிப்பது ஈமானின் அடையாளம். அதனை வெறுப்பது முனாஃபிக்குடைய பண்பு, அது இயல்பான். அது எந்த சஹாபாக்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை தராதரப்படுத்தி பார்க்க முடியாது. இவர் உயர்ந்த சஹாபிகள் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா சஹாபாக்களும் உயர்ந்தவர்கள்.
எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வினுடைய ரிவாவை ரலியல்லாஹு அன்ஹு மர்துவான் கண்டு அல்லாஹ் ஒரு ஆளை சொல்லலை, ஒட்டுமொத்த சஹாபா சமுதாயத்தையும் தானே சொன்னான். எனவே எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் ஒரே தட்டில் வைத்து தான் பார்க்கப்பட வேண்டும். அவங்களோட அந்தஸ்து, அவங்களோட சிறப்புகளை அதை அல்லாஹ் பார்த்து, அல்லாஹ் மறுமையில அவங்க அந்தஸ்துக்கு எப்ப கூலி கொடுக்க போதுமா? அதில் எங்கிற வேலை இல்லை. எங்கட வேலை எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை ஒரே தட்டில் வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். தியாகங்கள் முன்னுக்கு பின்னுக்கு வேறுபடும். சிலர் வேறு வேறு தியாகங்கள் செஞ்சாங்க. ஒவ்வொரு சஹாபியை பேசுற நேரம் நம்ம உள்ளத்துல என்ன உணர்வு வந்து இவர் எவ்வளவு பெரிய சிறந்த சஹாபி என்ற மனோநிலை நம்புகிறது. யார பேசினாலும் அப்படி நம்புறது. அது சஹாபாக்களுடைய ஒரு சிறப்பு. எனவே எல்லை மீறி ஒருவரை நாங்கள் புகழ்வதோ அவரை ஏற்றுக்கொள்வதோ உகந்தது அல்ல என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவம் வந்திருக்கிறது. இந்த கதீர்க்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பிரகடனம், இதுவும் ஷியா கொள்கைக்கு ஒரு ஆதாரமாக கொள்ளப்படுகின்ற ஒரு வசனம் தான். ஆனால் இதன் அர்த்தம் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு திரும்பக்கூடிய ஒரு வழியிலே கதீர்க்கும் என்கின்ற இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மக்கள் கூட்டத்துக்கு முன்னால அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையை பிடித்து உயர்த்தி சொன்னார்கள், நான் யாருக்கு உற்ற நண்பனோ அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருக்கு உற்ற நண்பர். இறைவா, இவரை நேசிப்பவரை நீயும் நேசிப்பாயாக, இவரை பகைப்பவரை நீயும் பகைப்பாயாக என்று வரக்கூடிய ஒரு செய்தி. ஷேக் அல்பானி அவர்கள் கூட இந்த ஹதீஸ் ஹசன் சஹி என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அவர்கள் செய்த தியாகத்தை பாராட்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்படி பார்த்தால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இதை விட பவர்ஃபுல்லான ஹதீஸ். யா அல்லாஹ், இவர் இதுக்கு பிறகு செய்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டார் என்று சொன்னார். அப்படி ஒரு சிறப்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு பிறகு நபிமாரா இல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலாக அல்லாஹ் வஹி அறிவிச்சிருப்பான்னு சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொன்னாரு, யாருமே செய்யாத ஒரு தியாகத்தை எனக்கு அபூபக்கர் செய்திருக்கிறார் என்று சொன்னார். அப்ப எல்லா சஹாபாக்களையும் தான் ரசூலுல்லாஹ் அப்படி போய் செய்கிறார். ப்ராப்ளம் என்ன என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவர்களை பற்றின சிறப்பு வசனங்களை மாத்திரம் உயர்த்தி பேசுவதால் தான் இந்த குழப்பம் வந்ததை தவிர உண்மையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, எந்த சந்தர்ப்பத்தில் யாரை பாராட்ட வேண்டுமோ, எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்காக துஆ செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அப்படி செய்த ஒரு சம்பவம் தான் இந்த கதீர்க்கும் நிகழ்வை தவிர இதை எப்படி ஷியாயிசத்தை பின்பற்றுபவர்கள் சொன்னார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழும் காலத்தில் அவருடைய கையை உயர்த்தி பையத்து அவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள். ஆனால் இதனை அபூபக்கர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பறித்துக் கொண்டார்கள். இந்த வாதத்தை சொன்னார்கள். இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. இந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பை பேசுகிறது. இதே மாதிரி சிறப்பு இதே சஹாபாக்களுக்கு இருந்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவருக்கு மாத்திரம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரை உயர்த்தி பேசியிருக்கிறார். அதற்காக ஒருவர் சிறந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் என்பது அர்த்தம் கிடையாது. எங்கேயுமே ரசூலுல்லாஹ் ஆட்சியை பற்றி சொல்லல. ஆட்சியை பற்றி சொல்லுது, இவரை நேசிக்கிறால அல்லாஹ் நீ நேசிப்பாயாக என்று சொன்னார். தன்னுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சஹாபாக்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு வசனமாகத்தான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அஹ்ஸாபினுடைய 33வது வசனம் அருளப்பட்ட போது ஒரு போர்வையை எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அனைவரையும் போர்த்தி விட்டு ஒரு பிரார்த்தனை செய்ததாக திருப்பதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. யா அல்லாஹ், இவர்களுடைய குடும்பத்தினர் இவர்களிடம் இருந்து அசுத்தங்களை நீக்கி இவர்களை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இதிலே அசுத்தம் என்பது பாவம். பாவங்களை விட்டு இவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ. இது அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் இஸ்மத்துடைய பண்பை கொண்டவர்கள், பாவமே செய்யாதவர்கள் என்ற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இந்த ஹதீஸையும் பிழையாக இன்டர்பிரேட் பண்ணுவார்கள். அது அப்படி ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் தரவில்லை, தெளிவாக விளங்கு, சும்மாவே பார்க்க விளங்கு. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைக்காக, பேர பிள்ளைக்காக, மருமகனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு மன்னிப்பு துவா கேட்டு நம்மளுக்கு செய்யறது நம்ம பிள்ளைக்கு, நம்ம பேர பிள்ளைக்கு, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம மனைவிக்காக நாம செய்த துவா மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்காக செய்த ஒரு துவாவாக இதை பார்க்கப்பட வேண்டுமே தவிர இது சமூகத்துக்கு சொன்ன ஒரு செய்தி கிடையாது. இவர்கள் பரிசுத்தமானவர்கள், எந்த பாவம் இல்லாதவர்கள் என்று சொன்னது அல்ல. அவருக்கு சுத்தம் என்பது பாவங்கள் என்று அவர்களை மன்னிச்சு அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே இவ்வளவு சிறப்புகள் மிக்க ஒருவர் தான் அலி ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஆணிலும் அவருடைய சிறப்புகளை மறைமுகமாக சில இடங்கள் சுட்டி காட்டப்பட்டதாக தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ்களில் இன்னும் இருக்கு ஹதீஸ், அலி ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா எல்லா ஹதீஸும் சொல்லப்பட்டது இந்த பின்னணியில் தான். இது எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக வர வேண்டும் என்ற நேரடி எந்த ஒரு குறிகாட்டியும் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் கிடையாது. சில நேரங்களிலே ஷியாக்கள்
சில பிரிவுகள் எல்லை மீறி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெய்வீக அந்தஸ்தை கொடுத்த சம்பவங்களும் சில வழிகட்ட சிந்தனை பிரிவுகளும் தோற்றம் பெற்றது இஸ்லாமிய வரலாற்றிலே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்துவிட்டு மரணிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி எந்த ஒரு சஹாபியும் நீதியாகத்தான் நடப்பார்கள் என்பதால் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. அவர்கள் பதவியை பறித்தார்கள் என்பதோ, அவர்கள் மோசமானவர்கள் என்பதோ, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் இல்லை என்று சொல்வதும் ஈமானுக்கும் முரணான விடயம். எனவே இந்த விடயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கும் நேசத்துக்குரியவர், எல்லோருக்கும் நேசத்துக்குரியவர். அவருடைய சிறப்பு இருக்கிறது, அதையும் நாங்கள் மறப்பதற்கில்லை. இரண்டையும் பேலன்ஸாக புரிந்து கொண்டு சஹாபாக்களை நேசிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த அந்த தியாகங்களைப் போல நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகங்கள் செய்வதற்கு அபராதங்களாக மாறி ஏழை எளியவர்களுடைய விடயங்களிலும் கவனம் செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாக்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இஃதிகாஃபுடைய வணக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் ஆரம்பமாகின்றது. எனவே இன்னும் இணைந்து கொள்ள விருப்பமான சகோதரர்கள் 20 சகோதரர்கள் இதுவரை இணைந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களோடு நீங்கள் பங்களிப்புகளை செய்யலாம். நேரடியாக இஃதிகாஃப் வந்து இருக்கலாம் அல்லது முடியுமான நேரங்களில் வந்து இஃதிகாஃபிலே இருந்து கொள்ளலாம். இஃதிகாஃப் இருப்பவர்களுக்கு ஹித்மத்துகளை செய்வதன் மூலமும் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இறைவங்களையும் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டவர்களுடைய கூட்டத்திலே ஆக்கிக் கொள்வானாக. ரய்யான் என்ற சுவர்க்க வாயில் கூடாக எங்களை நுழைவிக்க செய்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.